இனிய நற்பொழுது வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புற தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று மகிழ்வதில் நற்புலரி தளம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றது. 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நற்புலரி தளமானது இந்த 365 நாட்களை கடந்து 2024 தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாதம் ஒரு தலைப்பில் தினம் தினம் ஒரு புது பயிற்சியாளர்கள் வந்து நம்மிடையே பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் 9 சேல்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை அறிமுகம் செய்யும் நேரம் இது. இந்த மாதம் முழுவதும் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தீர்மானங்கள் 2024. ஆம், தி ரெசல்யூஷன் 2024. இந்த தலைப்பின் கீழ் இதுவரை 28 பயிற்சியாளர்கள் நம்மிடையே வந்து பயிற்சிகளை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். இன்று 29வது நாள். இன்று பயிற்சி எடுக்க வந்திருக்கக்கூடிய ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நமது தளத்தில் ஆரம்பம் முதல் இணைந்து செயல்பட்டு வரும் இவர் அடிப்படையில் ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டதாரி. தனது தொழிலாக தி ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அதன் மூலமாக காமன் சர்வீஸ் சென்டர் மற்றும் இ சேவை மையத்தை நடத்தி வரும் இவர் கூடுதலாக இன்சூரன்ஸ் கன்சல்டன்டாகவும் செயலாற்றி வருகின்றார். நல்லதொரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக பல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் தொடர்ந்து நம்ம தளத்தில் பல தலைப்புகளில் பயிற்சிகளை வழங்கியவர். இன்று இந்த தி ரெசல்யூஷன் 2024 நிகழ்ச்சிக்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு கண்ணன். ஆம், இவர் கண்ணன் என்று அறியப்பட்டாலும் நண்பர்களாலும் நமது தளத்தாலும் பல்வேறு தளங்களில் ஹாப்பி கண்ணன் என்று அழைக்கப்படுகின்றார். திரு ஹாப்பி கண்ணன் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் திரு ஹாப்பி கண்ணன் அவர்களே, உங்கள் பயிற்சியை தருக. நாங்கள் அனைவரும் கேட்டு கண்டு கழிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். என்னோட வாய்ஸ் ஆடியபிள் எல்லாத்துக்கும் கேக்குதாங்க சார்? எல்லாம் நல்லா இருக்கு சார். லினியர்னு இருக்கு, நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க நடத்தலாம். நன்றி சார், நன்றிங்க. உண்மையாலுமே உயிர் கொடுத்த தந்தை, உணர்வு கொடுத்த தாய், அறிவு கொடுத்த ஆசிரியர், இந்த வாய்ப்பை கொடுத்த நட்புலரி, என்னை ஒரு நல்ல ஆண்மகனாகவும் எனக்கு தேவையான அனைத்து கடமையும் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய மனைவிக்கும், என்னுடைய குழந்தைகளுக்கும், என்னுடைய அலுவலகத்தில் பணி செய்யும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகாக என்னை இந்த உலகில் ஒரு செவனே ஒரு நல்ல மனிதனாக என்னை படைத்து கொடுத்து என்னை எல்லா ஆளுமைக்கும் உட்படுத்திக் கொண்டிருக்கும் எல்லாவல்ல அந்த பஞ்சபூத இறையாற்றலுக்கும் நவகிரக தெய்வங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்னன்னா ரெசல்யூஷன், ஒரு முடிவு. நம்மளுடைய வாழ்க்கையில நாமும் ஒரு செயலை செய்வதற்காக எதுக்காக ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு தீர்க்கமான சில விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுல மிக முக்கியமா நாம இன்னைக்கு எந்த விஷயங்களை பத்தி நம்ம எந்த புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு புத்தக படிப்புங்களும் வை ஏன் என்ற கேள்வியிலிருந்து துவங்குங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தியும், பல புத்தகங்களை பத்தியும், நம்மளுடைய லைஃப்ல நான் என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தின விஷயங்களை பத்தியும் தான் நாம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். ரைட், ஓகே. நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில முக்கியங்கள், கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அந்த கோட்பாடுகள் தெரியாம நம்மளோட லைஃப்ல நாம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தராது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு கிரவுண்டுக்குள்ள விளையாண்டு இருக்கிறாங்க. கலர் அழகான பந்துகள் வச்சு விளையாண்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாண்டு இருக்காங்க. இவரும் அந்த கிரவுண்டுக்குள்ள போறாரு. அந்த கிரவுண்டுக்குள்ள போனா எல்லாரும் அப்புறம் இவருக்கும் பந்தை வீசுறாங்க, இவரும் கையில் இருக்கிற பந்தை வீசுறாரு. அப்படியே போயிட்டு இருக்குது. இவரு கைக்கு ஒரு கலர், ஒரு ஒயிட் கலர் ஒரு பால் வருது. ஒயிட் கலர் பால் வந்து கையில வச்சிட்டு இருக்காரு. எல்லாம் வந்து அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, நல்லாவே அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு அந்த பந்தை வீசிடுறாரு. வேற பந்து இவர் கைக்கு வந்தோடனே அடிக்கிறத நிறுத்திடுறாங்க. மறுபடியும் எல்லாரும் விளையாடுறாங்க. மறுபடியும் இவருக்கு அந்த இவரோட கைக்கு வந்து ஒயிட் கலர் பால் வருது. ஒயிட் கலர் பால் வந்து இவர் வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. எல்லாருமே அடிச்சோன்னு இவர்கிட்ட நிறுத்துக்கப்பா, ஒரு குழந்தை பிள்ளைய பிடிச்சி இந்த அடி அடிக்கிறீங்களே,
எதுக்காக என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டங்காட்டி அந்த அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, யாரு கையில இந்த ஒயிட் பால் இருக்குதோ அவங்களை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது தான் ரூல்ஸ் அப்படிங்கிற. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இவர் கம்முனு ரோட்ல போயிட்டு இருந்தவர் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரே நிமிஷம்ங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ரைட். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நானும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இவர் வேலையை விட்டு போட்டு தேவையில்லாம உள்ள போய் அடிவானார் பாத்தீங்களா? இதுதான் வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறையில மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக எனக்கும் அந்த துறை செட் ஆகும், எனக்கும் அந்த துறை சரியா வரும்னு நாம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்படியெல்லாம் சரி வராது. அப்போ நமக்கு எது சரி வரும், நாம எதை செஞ்சா கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நமக்குள்ள நாம கேட்டுக்காத வரை நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் வருமா என்றால் வராது. ஒவ்வொரு துறைக்கு தகுந்த மாதிரி அதற்குன்னு சில ஃபார்முலா இருக்குது, அதற்குன்னு சில சிஸ்டங்கள் இருக்கு. அந்த சிஸ்டங்கள் படி நாம கரெக்டா இருந்தால் மட்டுமே தான் நாம் அந்த சிஸ்டத்துல ஜெயிக்க முடியும். அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய தொழில்ல ஜெயிக்க முடியும். அப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க, கடினமா உழைத்தால் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ கடினமா உழைச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா கடினமா வேலை செய்யறவங்க யாரு? யோசிச்சு பாருங்க. ரோடு போறவங்க கடினமான உழைக்கிறாங்க, கல் உடைக்கிறவங்க கடினமா உழைக்கிறாங்க, டவர்ல வேலை செய்யறவங்க மிகப்பெரிய அளவுல கடினமா உழைக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிடுறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ இன்னொருத்தர் சில நண்பர்கள் நான் பேசிட்டு இருக்கிற போது சில பேர் நேரத்தில் கேட்டாங்க, சார் நேரத்துல காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா ஜெயிச்சிடலாம்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா அப்படின்னா, காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அந்த ஆகம விதிப்படி பிரபஞ்சத்தோட டைம். காலையில 3:30 to 5:30 மணிக்குள்ள எந்திரிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ அந்த டைம் எந்திரிச்சா ஜெயிச்சிடலாமா அப்படின்னா, அப்ப அந்த டைம் ரெகுலரைஸா எந்திரிக்கிற பேப்பர் போடுறோம், பேப்பர் ஓட்டே தான் இருக்கிறாரு. பால்காரரு யோசிச்சு பாருங்க, இல்லைங்களே. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட், ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஃபார்முலாவை நம்மளோட லைஃப்ல நாம பயன்படுத்துறோமா அப்படிங்கறது இங்க மிக முக்கியமான விஷயமே. அப்போ நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே லட்சுமி நாராயணன் சார் சார்ட் யூஸ் பண்ணலாமல்ல சார்? பண்ணுங்க சார். ரைட், ஓகே. நான் கேட்கிற ஒரே கேள்வி, நாம எல்லாருமே நாம நினைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பிளீஸ் எஸ், நோ, எல்லாமே பதிவிடலாம். கிடைத்த வாழ்க்கை. ரைட், ஓகே சார். அருண்குமரன் சார், நன்றி. கிடைச்ச வாழ்க்கை, ரைட், அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை நாம கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, நினைச்ச வாழ்க்கை, கிடைத்த வாழ்க்கை? ரைட், தேங்க்யூ சார் சிவகணி சார். கிடைத்த வாழ்க்கை, ரைட், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீரோட 14 பேர் இருக்கிறோம், அதுல ஒரு 4 பேர் ஆன்சர் கொடுத்துருக்குறோம். ரைட், பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம நினைச்ச வாழ்க்கை எனக்கு இல்ல, நம்ம கிடைச்ச வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதுல முக்கியமான கருத்துக்கள், காரணங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை நமக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறது மிக முக்கியம். ஆமா, நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னா கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா எல்லாமே கிடைத்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் நினைச்ச வாழ்க்கை வாழல அப்படின்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான இன்டென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, பின்னாடி போய் பார்த்தோம்னா நாம செய்யக்கூடிய வேலை நமக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை டிஃபன் ஆகும் அண்ட் தென் டிசைன் ஆகும். அப்போ நம்ம பிடிச்ச வேலையை நாம செய்யற போது மட்டும்தான் நம்ம அந்த வேலையில முழுக்க முழுக்க ஈடுபாடோட இருப்போம். அப்பதான் நம்மளோட லைஃப்ல நாம நினைச்ச அளவுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நம்மளோட கைக்கு வரும். ஏனோ தானோ, என்னமோ எப்படியோ, என்ன பண்றது அப்படிங்கறது செய்யறதுனால மட்டும்தான் நம்ம லைஃப்ல நாமும் அந்த விஷயத்த, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த அடைய முடியாது. அப்போ நாம நினைச்ச வாழ்க்கை நமக்கு அமையல அப்படின்னா நமக்கு விருப்பப்பட்ட வேலைக்கு நம்ம போறது இல்லை அப்படிங்கறத இங்க அர்த்தமே, இங்க கருத்து. இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா,
சரி இருக்கலாம். படிச்சு முடிச்சோன்னே நம்ம நினைச்ச வேலை கிடைச்சிருமா அப்படின்னா இல்லைங்க. திருமணம் ஆன உடனேயே கணவன் மனைவி புரிஞ்சுக்குவாங்கன்னா அதுவும் இல்லைங்க. இதனால வேலைக்கும் வாழ்க்கைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்புகள் இருக்குதுங்க. அந்த தொடர்புகளை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் சொல்லுவாங்க, நம்ம 1000 நாட்கள் ஒரு தொழில்ல சின்சியரா, சீரியஸா நான் இருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த தொழில் உனக்காக வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுக்கு நாம நினைச்ச வேலை அமையலைனாலும், கிடைச்ச வேலை நம்மளுடைய படிப்பு சார்ந்ததோ, நம்மளுடைய விருப்பம் சார்ந்ததோ, அல்லது நம்மளுடைய வாழ்க்கை டெவலப்மென்ட் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம கையில எடுக்கிற போது, ஒரு 3 வருடங்கள் அதாவது 1000 டேஸ் அப்படின்னு ஒரு 1000 நாட்கள் இருந்தால் வாழ்க்கையவே மாத்த முடியும் அப்படிங்கிறாங்க. 1000 நாட்கள் அந்த வேலையில நமக்கு நமக்கு பிடிச்ச வேலை இல்ல அது. பட் கிடைச்ச வேலை தான். ஆனால் நான் படித்ததோ அல்லது நான் விருப்பப்பட்டதோ தான் அந்த வேலை அப்படிங்கிற போது நீங்க அந்த வேலையை ப்ரொசீட் பண்ணலாம். இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஒரு 3 வருஷத்துல நமக்கு பிடிச்ச மாரி ஒரு தொழில் துறையை உருவாக்குவதன் மூலியமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவல்ல நம்ம டெவலப்மென்ட் ஆக முடியும். அப்போ எல்லாருமே சொல்றாங்க 16 செல்வங்கள் அப்படிங்கிறாங்க. எஸ் 16 செல்வங்கள் உண்டு. அந்த 16 செல்வங்கள்ல பணம் என்பதும் ஒரு செல்வம் தான். என்ன பொறுத்தளவுக்கு வாழ்வதற்குத்தான் பணம் தேவையே தவிர வாழ்க்கை பணம் அல்ல. அப்போ நாம நாம நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி வாழ்றதுக்குன்னு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்மள நாம மாத்திக்கணும். நம்மள நாம மாத்திக்காத வரை நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறவே மாறாது. ஃபர்ஸ்ட் நம்மளை அப்படிங்கிறத வார்த்தையை விட்டுட்டு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா என்னை நான் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கு நாம டெவலப்மெண்ட் ஆகணும் முதல்ல. நான் என்னுடைய வாழ்க்கை மாற்றுவதற்காக விருப்பப்படுகிறேன் என்றால் என்னை நான் மாற்றுவதற்கு நான் முதலில் தயாராகும் போது என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற. அப்போ வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் என்னிடத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பரவாயில்ல. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்வதன் மூலியமாக என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மள நாம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுல நாம ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்டென்சிவா இருக்கணும். ரொம்ப மிக தெளிவா இருக்கணும் முதல்ல. எப்படி நாம் பிறக்கும் போது தனியாக பிறக்கிறோம், கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போதும் தனியாகத்தான் செல்லும். அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கானதாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பிறருக்காக பிறருக்காகவே இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கணும். பட் மகிழ்ச்சிக்கு பணம் தேவை. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பணமே தான் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் என்றால் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நாம திறந்த மனதோட ஏத்துக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பர்பஸ் நோக்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ நாமும் என்ன படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தால் போல் நம்மளை மாற்றுவதற்கு யதார்த்தமாக தயாராக இருக்க வேண்டும். நாமும் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தால் போல் நம்மளை மாற்றிக்கொள்ளாததுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்போ நாம விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நாம நம்மளை தயார்படுத்தணும். எப்படி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அதற்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு காட்டுறேன். இப்போ மீட்டிங் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனலா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரொஃபஷனலா வந்து நான் ஒரு ட்ரெய்னர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன தயார்படுத்தினேன். அப்போ ஒரு ட்ரெய்னர் எப்படி இருக்கணும்? சட்டை வந்து நல்லா எடுத்துட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கணும். அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாத்திருக்கணும். ஒரே நிமிஷம்ங்க. இப்போ இருக்கக்கூடிய நானும் என்னுடைய தொழிலுக்கு தகுந்தாப்பால் என்னை மாற்றிக்கொள்ற போது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சாதாரணமா நாம இருக்கிறோம். ஜஸ்ட் இது என்னுடைய இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய ஒரு கோப். இது நான் இப்ப இருக்கேன். பட் இது வந்து நான் சாதாரணமா இருக்கேன். அதுவே என்னோட ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற போது என்னுடைய மீட்டிங் அப்படிங்கிற போது நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை காட்டுறேன். அது வரைக்கும் நீங்க இதை கேளுங்க.
வணக்கம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? துறைக்கு தகுந்த மாதிரி என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ என்னுடைய துறைக்கு தகுந்த மாதிரி என்னை நான் மாற்றிக்க தெரியவில்லை என்றால் நான் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது நடக்கவே நடக்காது. அப்போ சார் நல்லா இருக்குமில்ல? அதான் வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியும் அப்படின்னா, உடனுக்குடனே நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த உடைகள்ல மட்டும்தான். உடைகள்ல மாற்றத்தை உடனே கொண்டு வர முடியுங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றத்தை உடனே கொண்டு வர முடியாது. அப்படி கடவுள் வந்து அதைய மாடிஃபைடு பண்ணல, அதை அப்படி டிசைன் பண்ணல நம்மளுடைய லைஃப. அதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில நாமும் என்ன செய்யறாது அப்படிங்கிறத முதல்ல டே டு டே எழுதணும்னு சொல்றாங்க. முதல்ல டே டு டே நம்மளுடைய வாழ்க்கையில எழுதணும்னு சொல்றாங்க. எழுதினால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ டே டு டே நாம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கறத தெளிவா எழுதணும். பட் அதுக்காக நான் ஒரு ப்ராசஸ் நான் எனக்காகவே ஒரு சின்ன ஒரு சார்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சரியானதை செய்ய இதுவே சரியான நேரம் அப்படின்னு டே டு டே தினம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். டே டு டே இந்த மாசத்துக்கான அப்பாயின்மெண்ட்ஸ், எந்தெந்த காலேஜ்ல நான் பேச போறேன், எந்த ஸ்கூலுக்கு பேச போறேன், யார் யார் இந்த மாசம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா ஷீட் வச்சிருக்கேன். அது போக டே டு டே ஒரு ரெகுலரைஸா ஒரு 20 பழக்கங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த சார்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த சார்ட் போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கிற போது நான் அந்த வேலையை நான் தினம் கரெக்டா செய்யறேனா அப்படின்னு நைட்டு நான் படுக்கிற போது என்னையே நான் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை நம்மள நாம செய்யல அப்படின்னா என்ன எழுதி இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 20 பழக்கங்கள் ரெகுலரைஸா வெற்றியாளர்கள் செய்யணும் அப்படின்னு நான் என்னை வெற்றியாளராக நான் முதலில் என்னை நான் சித்தரித்துக் கொண்டேன். சித்தரித்துக் கொண்டதற்கு தகுந்த போல் என்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தேன். என்னிடத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதனால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்றால் கண்டிப்பாக நிச்சயமா ஏற்படுது. உருவாக்குறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அபண்டன்ஸான வாழ்க்கை நாம வாழணும் அப்படின்னு நாம பிரியப்பட்டோம்னா முதல்ல சின்ன சின்ன இத்தினூடு சின்ன சின்ன விஷயங்களை நமக்குள்ள நம்ம மாத்தணும். அது ஃபர்ஸ்ட் நான் ரெகுலரைஸா ஒரு 20 வேலைகள் ஃபர்ஸ்ட் எடுத்து உடற்பயிற்சி, புக் படிக்கிறது, யோகா, புதிய நண்பர்களோட தொடர்பு, டைரி எழுதுறது, இப்படின்னு நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது, எக்ஸசைஸ் பண்றது, மியூசிக், யோகா, ஆக்சுவலி டியூஷன் போறது, நன்றி உணர்வு தியானம் செய்யறது, கிராட்டிடியூட் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, அப்படின்னு ஒரு 20 விஷயங்கள் வந்து எனக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த 20 விஷயங்களும் ரெகுலரைஸா நான் தினம் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நான் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிருத்திவிராஜ் என்றவர் ஏதோ உங்கள்ட்ட இன்டராக்ட் பண்றாரு. சார் சார்ட் கொஞ்சம் காமிக்க சொல்லி லட்சுமி சார் கேட்டாங்க, நீங்க கவனிக்கல, அதனாலதான் ஒருவேளை நீங்க சார்ட்டிங்ல சொல்லுங்களா? எஸ் சார், அது வேணா நான் பிடிஎஃப் இருக்கு, அதை நான் அனுப்பிச்சுடுறேன். ரைட், ஓகே. அப்போ டே டு டே அதை பாருங்க. அதுக்கப்புறம் ஹவர்ஸ் கணக்குல நாம ஒரு நாளைக்கு காலையில வந்து என்னுடைய ரொட்டீன் டைம் இது எல்லாமே என்னோட சார்ட்டுக்கு இதெல்லாம் காலையில 3:30 to நான் வந்து 3:30 மணிக்கு காலையில எந்திரிச்சிருவேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். காலையில 3:30 to நைட்டு 10:30 மணி வரைக்கும் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து அதை மானிட்டர் பண்றேன். என்னை நான் மானிட்டர் பண்றேன். அதை எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி சார்ட்டா வச்சிருக்கு. இந்த இடத்துல இங்க வச்சிருக்கு பாத்தீங்களா? காலையில நாம 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். காலையில 5:30 மணி வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணேன், 5:30 to அதுக்கப்புறம் 8:30 மணி வரைக்கும் என்ன வேலை செஞ்சேன், 8:30 to 10:30 என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு நைட்டு நான் காலையில 3:30 மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். நைட்டு 10:30 மணி வரைக்கும் படுக்கிறதுக்கான விஷயங்களை இங்க என்னென்ன வேலை செஞ்சு நீங்க எழுதிக்கிறேன். அதையே இந்த இடத்துல வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அப்படி இதை எடுத்து எழுதுறதுக்கு சிரமமா இருக்குது அப்படின்னா நம்ம பாக்கெட்ல ஒரு சீட் எடுத்து அதைய 4ஆ மடிச்சு வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய சீட் எடுத்து 4ஆ மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சீட்டை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா
நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல அதுல எழுதிட்டு வந்துட்டு இருக்கணும். இல்ல அப்படின்னா சின்ன ஒரு பாக்கெட் நோட் வேணாலும் இப்படி வாங்கி நம்ம பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம். கம்பல்சரியா நாம செய்யக்கூடிய வேலைகளை கவனமா இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல வளரும். வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் தான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்க மாட்டேங்குது. நான் இல்லவே இல்லை, பணத்துக்கு நான் எதிரியா இல்ல. பணம் கண்டிப்பா வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அந்த பணம் சம்பாதிப்பதற்கான செயல்பாடுகளை செய்யாமல் பணம் வரும் அப்படின்னா வராது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல சில பழக்கங்கள் இருக்கணும். ரொட்டீன் ஒர்க் டைரி எழுதணும்னு சொல்றாங்க. டைரி 100% எழுதணும். நீங்க என்னுடைய எந்த பக்கத்தை எடுத்து பார்த்தாலும் பாருங்க, என்னுடைய எந்த சும்மா ஒரு ரேண்டம் எடுக்கிறேன், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு ரேண்டம் எடுக்கிறேன், முன்னாடி எடுக்கிறேன், ரேண்டம் எடுக்கிறேன். எல்லாம் டே டு டே நான் என்ன செய்யறேன், என்ன ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத நைட் படுக்காம எழுதாம நான் படுக்கவே மாட்டேன். நாம் அதை செய்யறோமா? அதுல அந்த டைரியில எந்த பக்கத்தை வேணாலும் நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த பக்கத்தை வேணாலும் நம்ம எடுத்து பார்த்தா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். எதுக்காக, ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம காலையில இருந்து சாயங்காலத்து வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து ரொம்ப அவசியம்ங்கிறாங்க. எழுதல அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னா என்ன பொறுத்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல எழுதல அப்படின்னா இல்ல, எதுவுமே இல்லை. எல்லாமே இங்க வரலாறு தான். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி வைத்ததால் தான் அது நமக்கு கிடைத்தது. ஆனால் திருவள்ளுவரை விட அதிதீர திறமை உள்ளவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் இங்கே உள்ளது. ஆனால் அவர்கள் யாருமே நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஞானத்தை பதிவு செய்யவில்லை. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பதிவு செய்யல. திருவள்ளுவர் நாம என்ன சொல்றோம், ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாருங்கிற, ரைட், அப்படியாவது எழுதி வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு திருக்குறள் நமக்கு கிடைச்சது. திருவள்ளுவர் யாருன்னு தெரியாது, அவர் எப்படி முகம், பட் அதெல்லாம் டிசைனிங்ல இருக்கலாம். ஆனால் அவர் எழுதி வச்ச எழுத்துக்கள் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வரலாறு படைக்க வேண்டும் என்று நினைத்தால் வரலாறு படைப்பதற்கு முதல்ல எழுத்துக்கள் அவசியம். முதல்ல எழுதி வைக்க, எல்லாமே பேப்பரைஸா இருக்கும். நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு மிக முக்கியமா 3 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ணணும். நம்மளுடைய லைஃப்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணிடாதீங்க. அது நடக்கவே நடக்காது. அது சும்மாங்க. இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நிஜம் அல்ல. நாம் எதிர்காலத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறதுல நம்ம மனசுக்குள்ள நாம பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் பாரு, அதுதான் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நாம ஒரு வார்த்தை எப்படி நம்மளோட வாழ்க்கையில எதையுமே பாசிட்டிவா பேச பழங்க. நம்மளோட வார்த்தையில பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய மூளை கேக்குது. ஃபர்ஸ்ட் நாம ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை, அருமையா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அது யாரு கேக்குதுங்க? நமக்கு தான் கேக்குது. அதனாலதான் காது 2 முதல்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கேட்கறதுக்கு தான் காது 2 கொடுத்துருக்காங்க, பேசுறதுக்கு வாய் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எதுக்காக அப்படின்னா, கேட்கறது அதிகமா இருக்கணும். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கேட்பது அதிகமா இருக்கும். கேட்பது அப்போ நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுறேன். ஆனா நான் கேட்கறதுக்கு தயாரானா இந்த உலகத்துல இருந்து பல விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கேட்டுக்குங்க. கேட்கறது பல விஷயங்கள் கிடைக்கிறது. ஆனா பேசுறது எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பேசுறேன். அப்போ நாம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். எது? நம்மளுடைய துறை சார்ந்த மனிதர்களோடும் துறை சார்ந்த விஷயங்களும் அதிகமாக நாம கேட்பதற்கு தயாரானாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைப்பதற்கு தயாராகுங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில என்ன தேவை அப்படிங்கறத நம்ம முதல்ல டிசைன் பண்ணணும். எப்படி? ஃபர்ஸ்ட் அதைய 3ஆ பிரிச்சு, ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல் அப்படிங்கறத நம்மளுடைய வாழ்க்கைய 3ஆ நாம பிரிச்சு வச்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய நிலையை வைத்து எதிர்காலத்தை முடிவு செய்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இங்கே இந்த பஞ்சபூதம் கொடுத்துள்ளது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூத சக்தி நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி பதிலுக்கு நான் இங்க வரவே இல்லை. நான் அதை விரும்புறதும் இல்லை. நான் நம்புறேன் அப்படின்னா அது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, நான் நம்புற கடவுள். பட் இன்னொருத்தர் அதே மாதிரி நான் விரும்புவதை அவரும் விரும்பும்னு நினைக்கிறது வெற்றியாளருக்கான நல்ல தன்மை இல்லை அப்படிங்கிறேன். பட் நான் நம்புறேன், அவ்வளவு. ரைட், ஓகே. அப்போ சார் நான் நினைச்ச நடந்துருமா? 100% நாம் நினைச்ச நடந்துரு. எப்படி நாம் நினைச்ச நடந்துரு?
சார் நான் நினைச்சா நடந்துருமா அப்படின்னு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சில கிளாஸஸ் எடுக்கிற போது கேட்கறாங்க. சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் வேலை செய்யறதா, உங்களுக்கு மேல வேலை செஞ்சுக்கலாம், எனக்கெல்லாம் வேலை செய்யறதே இல்லை சார். அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது முதல்ல அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன? நம்ம ரேண்டோ பைரோனோட சீக்ரெட் புக் படிச்சா மட்டும் அது வேலை செய்யும் அப்படின்னா வேலையெல்லாம் செய்யாது. முதல்ல அந்த சீக்ரெட், அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இயற்கை, இந்த பிரபஞ்சத்தோட விதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்போ எல்லாத்துக்கும் வாய்ப்புகளும் பொதுவானது அப்படிங்கறத நாம நம்பணும். இங்க எல்லாமே சமமானதான். ஆனால் அந்த நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர 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 நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள நாம பதிவு பண்ணி வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை ரூல் பண்ணுது, நம்மளை வழி நடத்துது. நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இப்ப இந்த பேனாவோட கலர் என்ன அப்படின்னா நீங்க மஞ்சள் சொல்வீங்க. இந்த பேனாவோட கலர் என்ன அப்படின்னா கருப்புன்னு சொல்வீங்க. இந்த கச்சிப்போட கலர் என்ன வெள்ளைன்னு சொல்லுவோம். ரைட். இது எல்லாமே எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இது எல்லாமே நமக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கு. எப்படி? கண்கள் மூலியமா பார்த்தோ, காதுகள் மூலியமா கேட்டோ, உணர்வு, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமா நமக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கிறதா நாம இது சரி, இது தப்பு அப்படின்னு சில விஷயங்களை நாம டிஃபைன் பண்ணிக்க முடியுது, பிரிச்சு பார்த்துக்க முடியுது இல்லைங்களா? அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி வேணாலும் எதுல வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய லைஃப்ல நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா மாறிய தீரு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. நல்லா கேட்டுங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணி சூடாகணும் அப்படிங்கிறதுக்கு அடுப்பு வச்சா போதும். ஆனா தண்ணி வேப்பர் ஆகணும், ஆவி ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனா தண்ணி வேப்பர் ஆகும். பட் அதுவே ஒரு நீராவி இன்ஜினா மாறணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகணும் அப்படின்னா 216 டிகிரி ஹீட் ஆனா தான் அந்த நீராவியானது சக்தியா மாறுங்கிறாங்க. அப்போ நாம எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலிட்டியான அந்த சக்தியை நாம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படின்னா எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது. எப்படி? அதுக்கு நான் சொல்லலாம் சார், என்னையை நான் மாத்திக்க முடியுமா? எல்லாருமே கேட்கறது என்னையை நான் மாத்திக்க முடியுமா சார் அப்படின்னா எல்லாம் 100% எல்லாரும் தனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு மாத்திக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 2 டம்ளர்ல, கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியில ஒரு டம்ளர்ல ஒரு சொட்டு விஷத்தை விட்டுறோம். அப்போ அந்த விஷத்தை விட்டு கலக்கணும், அந்த டம்ளர் தண்ணி என்ன ஆயிருது? விஷமா மாறிடுது. ரைட். அதே இன்னொரு டம்ளர்ல ஒரே ஒரு சொட்டு தேனை விடுறோம். அந்த தண்ணிக்குள்ள அந்த தேனை கலக்குறோம். அந்த டம்ளர் இருக்கிற தண்ணி எல்லாமே தேனா மாறிடுமா? மாறாது. எப்படி சார்? ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள ஒரு சொட்டு விஷம் விட்டா அந்த தண்ணி ஃபுல்லா விஷமா மாறிடுது. ஆனா இன்னொரு டம்ளர் அதே மாதிரி ஒரு சொட்டு தேன் விட்டதுங்காட்டி மாறல. ஏன்? யோசிச்சு பாருங்க. நல்லது நத்தை வேகத்தில் தான் நகரும், ஆனால் தீயது நெருப்பை விட வேகமாக பரவுங்கிறாங்க. நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த மோசமான எண்ணங்கள், என்னால முடியுமா, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, கடவுள் என்னை படைச்சது எப்படி, நான் என்ன வேற பக்கம் பறந்துருக்கணும், எனக்கு வாட்சது சரியில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை, என் வேலை சரியில்லை, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமா நம்ம நெகட்டிவாவே நம்ம தினம் சொல்ல அந்த சமஸ்துன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல அப்படியே நடக்கட்டும் சபஸ்து. அப்போ சபஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நாம இந்த பிரபஞ்சம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இங்க விஷயத்துக்கு வந்துடலாம். மீட்டி முடிக்கிறாங்க, டைம் வந்துருச்சு, கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்போ என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை பெற்றெடுத்த தாய். அந்த பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகன் எதை விரும்புகிறானோ அதை மட்டும் தான் செய்வாங்க. எப்படிங்க? நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அம்மா கிட்ட எனக்கு அம்மா எனக்கு இதை செய், இந்த சாப்பாடு செய், டிஃபன் கொண்டு காலையில் சாப்பிடுறத செஞ்சு கொடுக்குறாங்களே இல்லையா? எதுக்காக? அவங்களோட உயிர் நாமம், நம்மளோட விருப்பம் தான் நம்மளுடைய தாய் தந்தையோட விருப்பம். அப்போ நம்மளை படைச்சு இந்த பிரபஞ்சத்தோட விருப்பம் எதுவா இருக்கு? நம்ம கஷ்டப்பட்டு வாழ்றது அதோட விருப்பமா இருக்கு? இல்லைங்க. நாம மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காகத்தான் மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை கடவுள் படைச்சிருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் நினைச்சு பாருங்க. எத்தனை விஷயத்த நம்மளுக்கு கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு. நல்லா கேட்டுங்க. என்ன பொறுத்தளவுக்கு அந்த காலத்துல இருந்த ராமரு அல்லது ஒரு இயேசுரான் எடுத்துக்கலாம், முகமது நபி எடுத்துக்கலாம், நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்களான்னா 100% இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்? அந்த காலத்துல எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இந்த காலத்துல நினைச்சு பாருங்க, என்ன நினைச்சோம்னாலும் உடனே போன்ல பாத்துடலாம், என்ன நினைச்சாலும் உடனே அடைஞ்சிட முடியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி, அறிவியல் எல்லாம் வளர்ந்து அபாண்டஸா வளர்ந்து கிடக்குது.
அப்போ நம்மளை படைச்ச கடவுள் கூட, நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர் கூட, நமக்கு அறிவு போத்தின அந்த வரலாறு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்றோம். எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்க. அப்போ எதையும் நம்மளுக்கு கொடுக்கல கடவுள். இந்த பிரபஞ்சம் எதையும் நமக்கு கொடுக்கல. எல்லாமே கொட்டி கிடக்குதுங்க. ஆனா அந்த விஷயங்களை நம்ம தெளிவா எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தால் எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வரலாம். ரைட். அப்போ கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்காரு. நாம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வந்துட்டோம். அப்போ அந்த 2 தண்ணி டம்ளர் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய விஷம் நல்ல தண்ணியா மாறணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணிய ஊத்திட்டே இருக்கணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துனா அந்த டம்ளருக்கு தண்ணி நிறைய அந்த உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறோம். ரைட். இன்னும் விஷமா இருக்கு. 1 லிட்டர் தண்ணி ஊத்துறோம். இன்னும் விஷமா அப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊத்துனா கண்டிப்பா தண்ணி சார் 10 லிட்டரும் பத்தலையேப்பா. அப்ப என்ன பண்ணலாம்? 100 லிட்டர் தண்ணிய அந்த டம்ளருக்குள்ள ஊத்திட்டே இருந்தோம்னா அந்த டம்ளருக்குள்ள இருந்த ஒரு துளி விஷம் முழுவதும் விஷமாக மாறியது. அப்போ 100 லிட்டர் தண்ணி ஊத்துனோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய டம்ளர் தண்ணி சுத்தமான நல்ல தண்ணியா மாறுது. எஸ் ஆர் நோ? அதே போலதான் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களும், நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சில கிராட்டிடியூடான சில வார்த்தைகள், நன்றி உணர்வான சில வார்த்தைகள், அஃபர்மேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் எதை விரும்பினேனோ அதுபோலயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார்கள், நான் செய்யும் வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்னுடைய செலவுகள் போக நான் என்னுடைய எதிர்காலத்துக்காக சேமித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லா வல்ல இறைவனுக்கு நான் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்கிறேன், என்னோடு பழகும் மனிதர்களோடு நான் அன்பு, பண்பு, பாசம், கருணை, அக்கறையோடு நான் பழகுகிறேன், நான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நாம ஒரு நல்ல நல்ல விஷயங்களை சொல்ல 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 நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபைன் ஆகுதுங்கிறது மாறுது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு ஹாப்பி கண்ணன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். எப்பவுமே நான் மகிழ்ச்சியா மட்டும்தான் இருப்பேன். அந்த சூழ்நிலைக்கு நான் என்ன அந்த சூழ்நிலைக்குள்ள நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே மாட்டேன். எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நாம தான் அதை பார்ப்போம். நல்லதும் நல்லது அல்லாததும் எதுவாக இருந்தாலும் நான் செய்த வினையே எனக்கு வருங்கிறார். இதுவும் நன்றும் பெருதர வரார், வெள்ளத்தனைது மலர்நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைது உயர்வுன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் உயர வாழ்க்கை உயரும். அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. ஷார்ட் டைம் கோல் அப்படிங்கிறது இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஷார்ட் டைம் கோல், 3ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிடில் டைம் கோல், 10ல இருந்து 30 வருஷம் 40 வருஷம் லாங் டைம் கோல் அப்படின்னு லைவ்ல அங்க இருக்கிறது லாங் டைம் கோல். அப்போ நம்மளுடைய லைஃபை 3ஆ நீங்க பிரிங்க. முதல்ல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி காலங்களை 3ஆ பிரிச்சுட்டு உங்களுடைய லைஃபை நீங்க மாத்தணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சா 3 வருஷத்துல வாழ்க்கை மாறும். அப்ப அந்த 3 வருஷத்துல நம்மளுடைய மைனஸா இருக்கலாம், பிளஸா இருக்கலாம், நம்ம நினைச்சது இல்லாம இருக்கலாம். ஆனா 3 வருஷம் நல்லா நம்ம ஒர்க் பண்ண அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு பேலன்ஸ்க்கு வந்துருவோம். அதுல இருந்து அந்த மிடில் லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படியே growthக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிடலாம். என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்புங்கள், நம்பினால் நடக்கப்படும். ரிக், சாமம், அதிர்வனம், அஜூர் என்ற 4 வேதங்கள் எதை சொல்கிறது? எதை நீ நம்புகிறாயோ நீ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இப்ப நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை, இப்ப இருக்கக்கூடிய நிலை நிஜமானது அல்ல. உளிவடாத கல்கள் சிலைகளாகாது, ஓடும் வரைதான் நதி, எரியும் வரைதான் நெருப்பு, சுற்றும் வரைதான் பூமி, வீசும் வரைதான் காற்று. அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான திட்டங்களோடு உழைக்கும் வரைதான் உயர்வு என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நட்புலரிய அவர்களுக்கும் இங்கே மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வல்ல பஞ்சபூத எரியாற்றலும் நவகிரக தெய்வங்களும் உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் எல்லா வல்ல இறைவன் துணையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஹாப்பி கண்ணன் சார். நன்றி ஹாப்பி கண்ணன் சார். நல்லதொரு ஆக்கப்பூர்வமான ஊக்கமும் தரக்கூடிய ஒரு தீர்மானம் 2024க்கான கருத்துக்களை பயிற்சி வழிகளாக உங்களுடைய அதிர்வலைகளை மற்றவர்களுக்கும் செலுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்பொழுது ஃபீட்பேக் நேரம், பின்னூட்டம் வழங்கும் நேரம். விருப்பம் நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பிருத்திவிராஜன் சார் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நன்றி லட்சுமிநாதன் சார். ஹாப்பி கண்ணன் சார் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பரா பேசியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, சார்ட் போட்டு வாழ்ந்தா நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. சார்ட்டையும் காமிச்சாங்க எப்படி பண்ணா எப்படி இருக்கும் சொல்லிட்டு.
the பவர் ஆஃப் கான்சியஸ் இது எப்படி இருக்கும், நம்ம நினைச்ச அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது சொன்னது. பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து தீயது வந்து தீ மாதிரி பரவும், நல்லது நத்தை வேகத்துல நகரும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான கருத்து. எல்லாருக்கும் தூங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது நம்மளுடைய செஷன் ஃபுல்லா. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆடைகளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமை. எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னடா சார் காணாமே அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது அந்த வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி தாமோதரன். நன்றி பிரிதிவிராஜன் சார். நன்றிங்க. அடுத்ததாக தாமோதரன் சார் தன்னோட பின்னூட்டத்தை வழங்குவார்கள். ஹாப்பி கண்ணன் சார், உங்களுக்கு என்னுடைய நட்புணரி காலை வணக்கம். நிறைய கருத்துக்கள், தங்கள் மனதில் இருந்ததை எழுதி வைத்துத்தான் படிக்க வேண்டும் என்று இல்லை, மனதில் இருப்பதை அப்படியே நீங்கள் கூறிவிட்டீர்கள். உண்மையிலேயே வாழ்க்கையில் வளர்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உங்களுடைய கருத்து மிக மிக அனைவருக்கும் தேவைப்படும். நன்றி சார். நீங்கள் ஹாப்பியாக இருப்பதற்கு உங்களுடைய காரணத்தை கூறிவிட்டீர்கள். நாங்களும் ஹாப்பியாக இருக்க முயற்சி செய்கின்றோம். நன்றி நன்றி சார். நன்றி திரு தாமோதரன் சார். அடுத்ததாக அருள்குமரன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். சிஸ்டம் ஒர்க்ஸ் பீப்புள் ஃபெயில் அப்படிங்கிற கான்செப்டை ஓப்பனாக சொல்லிட்டு அதை ஒரு 1000 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க ஒரு செயல் அப்படின்னா மாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி திரு அருள்குமரன் அவர்களே. அடுத்ததாக திரு வீரசேகரன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அன்புகளுமைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் கையில ஒரு பெரிய பண்டில் இருக்கு பாருங்க. சார் சொன்னது சிறு குறிப்பு எழுதுறதுக்காக இதுல இருந்து ஒவ்வொரு சீட்டா எடுத்து நான் குறிப்பு எழுதி இது பண்ணுவேன். மகிழ்ச்சியா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் இந்த டைரிய பாருங்க. 2023 2024 இதுல சார் சொன்னதுல எனக்கு மேட்ச் ஆனதுனால ஒரு மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா M+ன்னு ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு சிம்பல் போட்டிருப்பேன். இது என்னன்னா, மிக நீண்ட நாள்களுக்கு முன்பாக குமுதத்துல வந்து காப்மயர் சொன்னப்ப உங்களை பத்தி ஒரு குறிப்பை போட்டுங்க. அதை பாக்குறவங்க எல்லாம் என்ன M+ என்ன M+ன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் you need not reveal to everybody, but it has to be asked by all the others. அது மாதிரி வர்றப்ப அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொன்னாங்க. பல விஷயங்கள் அவர்கள் கூறியது மேட்ச் ஆகுது. அதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறேன், காலம் கருதி. உள்பக்கத்தில இருந்து அந்த மாற்றம் வரணும்னு லேட்டன் ஹீட்டை பத்தி எல்லாம் சொன்னாங்க, எப்படி நீராவி ஆகுதுன்னு. அந்த லேட்டன்ட் நம்ம எழுதுறோம். அந்த லேட்டண்ட அந்த 3 முன்னாடி இருக்கிற LATங்கிற எழுத்தை மாத்தி போட்டா டேலண்ட்னு வந்துடும். பின்னாடி மாத்த வேண்டியல. லேட்டன்ட்ங்கிறதுல உள்ள LATயை மட்டும் மாத்தினா TALENT டேலண்ட். ஆக எல்லாமே உள்ள இருக்கு நமக்குள்ள. எப்படி வெளியில நம்ம கொண்டு வரோங்கிறதுக்கு இன்றைய சார் ஹாப்பி கண்ணன், நான் கண்ணன் சார்னு சொல்ல மாட்டேன், ஹாப்பி, ஏன்னா புதுசுனா ஹாப்பி கண்ணன் சார் அவர்களுடைய உரை நமக்கு மிக நன்றாக இருந்தது. நன்றி. ஆண்டவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி திரு வீரசேகரன் சார். நல்லதொரு கருத்துக்களை தினமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் கூடிய ஃபீட்பேக்கை வழங்கி வருகிறீர்கள். அதற்கு மிக்க நன்றி. வேறு யாரேனும் பின்னூட்டம் வழங்க விரும்புகிறேன். சிவகணி மேடம், வாருங்கள், உங்கள் பின்னூட்டத்தை தாருங்கள். சார், அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்காலை வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதாவது கேட்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்தது. 2வது, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர்ல மகிழ்ச்சியா இருங்க, அதுக்கப்புறமா நம்மளோட மகிழ்ச்சி தானா வரும் அப்படிங்கிற மாதிரி உங்க பேரை பார்க்கும் போதே ஹாப்பி கண்ணன் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார். ஸோ இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த டேலண்ட்டும் ஆகட்டும், நீங்க சொன்ன இவ்வளவு நேர கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் உங்களோட உடைய மாற்றிட்டு வந்தீங்க. அது கூட ஒரு
ஒரு சேஞ்ச் ஒரு 5 நிமிஷத்துல நம்மளோட உடைகள்ல ஒரு சேஞ்ச் வரும்போது, வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்த நம்மளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கருத்துக்களால வந்து தெளிவா விளக்கியிருக்கீங்க. நன்றி சார். மனமார்ந்த வாழ்த்து. இது போன்று இன்னும் பல சொற்பொழிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி சிவகனி மேடம் அவர்களே. நண்பர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியை இறுதி செய்யும் நேரத்திற்கு வந்துவிட்டோம். ஹாப்பி கண்ணன் அவர்களை சற்றேறக்குரிய ஒரு 1.5 வருடங்கள் இருக்கும். 1.5 வருடம் இல்ல, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நான் அவரை திருச்சியில் முதலாக சந்தித்த போது எப்படி ஒரு உற்சாகத்துடனும் ஈடுபாட்டுடனும் எப்படி அளவலாவினாரோ அதே போலதான் இன்று வரை. நிகழ்ச்சி தூங்குவதற்கு முன்னதாக சுமார் 5:20 அன்னைக்கு எனக்கு ஃபோன் செய்து, சார் நான் வந்து பயிற்சிக்கு தயாராகி விட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உற்சாகமான வாழ்க்கை பிரபஞ்சத்துக்கும் நவகிரக சக்தி அனைத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எப்படி சார் இருக்கீங்க, வீட்டில் அனைவரும் சுகமா என்று கேட்டுவிட்டு, நான் பயிற்சிக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு. வாருங்க, நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆக அவருடைய உற்சாகம் கொப்பளிக்கக்கூடிய மனிதர். எப்பொழுதும் அவருடைய உற்சாகத்திலிருந்து எப்பொழுதுமே அவர் ஒரு நிமிடம் கூட அவர் வந்து விலகி இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்று பயிற்சி எடுக்க நம்ம வந்து அவராக தன்னிச்சையாக வந்து பதிவு செய்திருந்தார். இன்று அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு பயிற்சியை வழங்கினீர்கள். அது அனைவருக்கும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கும். இந்த ரெசல்யூஷன் 2024 தீர்மானம் 2024 உங்களுடைய பயிற்சி கையேடு சார்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியல் அனைத்தையும் காட்டினீர்கள். அதையெல்லாம் அனைவரும் உற்சாகமாக பார்த்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக பின்பற்றுவார்கள் என்கிற அளவில் மிக சிறந்த ஒரு பயிற்சியை வழங்கிய தங்களுக்கு நெற்புலரி சார்பாக பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு நல்லதொரு ஆளுமைகளுடன் சார் நாளை சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்க அருள்குமரன். சார், ஒரே ஒரு கருத்து, ஒரு ஷேரிங் சார். தேங்க்யூ சார். ஹாப்பி கண்ணன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, தொடங்குறத கரெக்டாக பண்ணோம்னா முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நம்பர் முடிவும் கரெக்டாக இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, 3 0 வரதான் செய்யும். ஆனால் அது 3 அதுக்கப்புறம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பரே காமிக்குது. ஸோ ரொம்ப அருமை சார். மகிழ்ச்சி. அவருடைய மொபைல் எண்ணிலிருந்து கூட ஒரு புதிய கருத்தை இங்கே கண்டுபிடித்து இங்கே நம்மிட பகிர்ந்து கொண்ட அருள்குமரன் அவர்களுக்கு நன்றி. ஆம் நண்பர்களே, இப்படிதான் ஒரு விஷயத்திற்குள் இன்னொரு புதிய விஷயம் இருக்கும். அந்த புதிய விஷயத்திற்குள்ளும் இன்னொரு புதிய விஷயம் தொடங்கும் என்பதனை இந்த பிரபஞ்சம் நமக்கு அவ்வப்போது எடுத்து வருகிறது. அந்த வகையில் நல்லதொரு பயிற்சியாக, நல்ல ஒரு கருத்து பரவலாக இன்று நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அது உற்சாகப்படுத்தும் விதமாக இன்று அனைவரையும் இந்த வாரத்தின் துவக்க நாளாக இன்றைய தினம் காலையிலேயே கிடைக்கப்பட்டது நமக்கு அனைவருக்கும் ஒரு நல்லதொரு டானிக், உற்சாக டானிக் என்று சொல்ல வேண்டும். இந்த ரெசல்யூஷன் 2024 அவர் காட்டிய குறிப்புகள் கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே நல்ல நல்ல பயிற்சி கையேடுகள், குறிப்பேடுகள் தற்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருள்குமரன் உட்பட, பிரதிவரிதன் சார் உட்பட பலரும் தங்களுடைய பயிற்சியில் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த தூங்குவீர்களேனால், இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே வாழ்க்கையில் வெற்றிகரமான நாளாக எப்பயும் அமையும் என்பதனை நான் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இறுதி செய்கிறேன். நாளை நல்லதொரு ஆளுமையுடன் நாம் பயிற்சி களத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் லட்சுமி நாராயணன், நற்புலரி ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து. நன்றி, வணக்கம் நண்பர்களே.